ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஈகோ ரொம்ப முக்கியம். என்னங்க ஈகோவால் அழிஞ்சவன் தான் அதிகம், அதை போய் முக்கியன்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஈகோனா நீங்கள் நினைக்கிற ஈகோ இல்லைங்க, இது வேறு. ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துகிறான், கேவலப்படுத்துகிறான், உன்னை மனுஷனாகவே மதிக்கலைன்னா அவன் முன்னாடி அவமானப்பட்டுட்டவேன்னு யோசிக்காமல் அவனை விட உயரமான இடத்துக்கு நான் எப்போ போவேன் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு ஒரு குறிக்கோளை வைக்கிறல்ல, அதான் ஈகோ. அதை உடைக்கிறதுக்கு அந்த லட்சியத்துக்காக நீ போராடி கடைசியில் அவன் முன்னாடி ராஜாவா ராணியாக வந்து நிற்பல்ல, அதுதான் உன் ஈகோ. ஈகோன்னு ஒரு மனுஷன் இதை வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் தோத்தவன்னு ஒருத்தன் இருக்கவே மாட்டான். ஈகோப்படுங்க. ஐயோ என்னை விட அவன் பெரிய ஆள் ஆகிட்டானே, நான் எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும்னு யோசிக்கிறதுல இல்லை. அவன் என்னை பெரிய ஆள் ஆக்கிறதுக்கு ஒரு விதை போட்டிருக்கான். அந்த விதை மூலயமா நான் மரமாக வளர்ந்து நின்று அவனே என்னை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மாறுவேன்னு நீ எப்போ குறிக்கோள் எடுக்கிறியோ அந்த ஈகோ ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. ஒன்று ஒரு நாள் உச்சத்துக்கு கொண்டு போவது கூட அதான் ஒரு வழிபாதையாக இருக்கும். புரிஞ்சிருந்தா உன் லைஃப்பில் நீ என்னத்தை வேணாலும் மாற்ற முடியும். ட்ரை பண்ணிப்பார்.